ஒரு கப்பிள்ஸ் கவுன்சிலிங் வந்திருந்தாங்க. முடிச்சுட்டு போகும்போது அந்த கணவர் கேட்டார், சார் தோசை மாவு எத்தனை நாள் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், அதை விட சொல்லுங்க அப்படின்னாரு. அவர் கேட்கும்போது புரிஞ்சுது, அவர் பாவம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு. நிறைய மனைவிகள் தோசைக்கு மாவு வச்சு அதை 1 வாரம் 10 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்காங்க. இதுவே முதல்ல கேடு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடிய எல்லா பொருட்களுமே உணவுக்கு கேடுது தான், முதல்ல தெரிய புரிஞ்சுக்குங்க. அதில் எத்தனை நாள் வைக்கலாம் அப்படிங்கிற கேள்வி அதை விட முதல்ல தவறான வாதம் தான். 1 நாள், அதிகபட்சம் 2 நாள், அதுக்கு மேலே பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் மாவை வைக்கிறதுனால அதில் ஃபேக்டரிகள் அதிகமாகி அது உடலுக்கு நிறைய தீங்கு கொடுக்குது. ஃபஸ்ட்டு வயிறு பிரச்சனை உண்டாகுது. நீங்கள் வாயு அதிகமாகும், அதனால வயிறு ஃப்ளோட் ஆகிறது, மலச்சிக்கல் உண்டாகிறது, டைஜஸ்டிவ் கம்ப்ளைண்ட், இந்த மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய உருவாகுது. மாவு நீங்கள் 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்றதுனால இந்த மாதிரி பிரச்சனை உருவாகலாம். அப்புறம் நெஞ்செரிச்சல் வரும். அந்த வாயு அதிகமாகறதுனால இங்கே ஃபுட்டு ஃபுல்லாக ஒரு எரிச்சல் உண்டாகும், நெஞ்செரிச்சல் உண்டாகிறது, இதை அடைக்கிற மாதிரி உண்டாகிறது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இந்த மாவு வைக்கிறதுனால உண்டாகும். அப்புறம் உணவு சம்மந்தப்பட்ட தொற்றுகள் கூட வரப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அன்னைக்கு அரைச்சி அன்னைக்கு சாப்பிடுங்க. இல்லைன்னா 1 நாள், அதிகபட்சம் 2 நாள், அதுக்கு மேலே வைக்காதீங்க. இந்த கணவர்கள்லாம் பாவம் இல்லையா? வைக்காதீங்க.